ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நிரஞ்சனா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துமா பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலமும் ஒரு 3 இடத்துல வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கடைங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. தங்கை படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதாலும் நாகதோஷம் உள்ள மணமகனாகவே இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மகனாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தென்காசியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. ஸோ வீடு நிலம் கார்னு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும், அப்படி இல்லைனா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னு உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.